உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு வந்து சித்திரை பௌர்ணமி. அதாவது இன்றைக்கு அம்மாக்கள் இல்லாதவர்கள்லாம் விரதம் பிடிச்சி வீட்டையெல்லாம் மிரக்கறியெல்லாம் சமைச்சு சாப்பிடணும். அதே போல் எங்களை விட்டையும் இன்றைக்கு விரதம். அதால் வந்து நாங்கள் நாச்சிக்குள சந்தையில் போய் மிரக்கறியிலெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கு மிரக்கறியோட விலையண்டா சும்மா நெருப்பு விலையில போய் கொண்டு இருக்கேன். சரியான விலை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் சமைக்க போகிறோம். அதான் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்க்க போறீங்க. அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களை பிஆர் விலாக் யூடியூப் சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியாங்க. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ முழங்காவின் நாச்சிக்குள சந்தைக்கு வந்துட்டோம். இப்போ இந்த சந்தையில் தான் வந்து நாங்கள் மிரக்கறி விரதத்துக்கு வாங்க போகிறோம். வாங்கி போட்டு இன்றைக்கு வந்து விரதத்துக்கு சமைக்கணும். பார்த்திங்கன்னா கீரை இருக்குது, சகல மிரக்கறிகளும் இருக்குது. பூசணிக்காய், கத்தரிக்காய், புடலங்காய் எல்லாம் சகல மிரக்கறியும் இருக்குது. ஆனால் கடும் விலை. ஒரு என்னென்ன மிரக்கறி வாங்க போகிறான்னு தெரியல, பார்ப்போம். பார்த்திங்களோ, இதான் வந்து எங்களோட பூனேரி முழங்காவில் சந்தை. இப்போ வந்து நாங்கள் என்னென்ன மிரக்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம்னு சொல்லி பார்ப்போமா. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 கிலோ மிரவள்ளி கிழங்கு. இது வந்து 140 ரூபா எங்களுக்கு போட்டு தந்தது. என்ன இன்றைக்கு சரியான விலை. 1 கிலோ 140 ரூபா விற்கிறது. இன்றைக்கு வந்து எங்களுக்கு 1/2 கிலோ விலங்க 140 ரூபா. அதோட கேரட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவுமே 180 ரூபாயாகும். என்ன 180. பாவக்காய் வந்து வெள்ளை பாவக்காயில பச்சை பாவக்காய் தான் இருந்துச்சு. இது வந்து 160 ரூபா. அதோட கிழங்கு வந்து சாதாரண விலை தான், நாங்கள் வளமையாக வாங்குற விலை தான். பூசணிக்காயும் ஓரளவு ஓகே. பைத்தங்காய் வந்து 1/2 கிலோ 300 ரூபா. இது வந்து அந்த மொத்த பைத்தங்காய் 1/2 கிலோ 300 ரூபா. அதை விட தக்காளி பழம் 1/4 கிலோ வந்து 200 ரூபா. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நீட்டுக்காய் கீரை வந்து 150 ரூபா ஒரு பிடி. கொஞ்சம் விலை கூட தான் இருக்கு நம்ம எனக்கு. அதை விட நாங்கள் கத்திரிக்காய் வந்து 1 கிலோ 450 ரூபாயா. எங்களுக்கு நாங்கள் கத்திரிக்காய் வந்து வாங்கலாம். நான் விலை கேட்டு வந்தாங்க. நான் வீட்டு கத்திரிக்காய் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மிரக்கறியும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதை விட முக்கியமானது ஒன்றுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உப்பு பேக்கெட் வந்து எங்களுக்கு வந்து 300 ரூபா 360 ரூபாய்க்கு வந்து தந்துருக்கணும். ஆனால் அடித்த விலை 120. 120 ரூபா உப்பு பேக்கெட்டு 360 ரூபாய்க்கு தந்துருக்கணும். 360 ரூபாய்க்கு கடையில் வந்து எங்களுக்கு தந்தது. எங்களுக்கு வந்து உப்பு வந்து முக்கியமானதுன்றபடியாக நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்து உப்பு பேக்கெட் வாங்கல, விலையை பார்த்து வாங்குங்க. இனிமேல் யாராவது பழைய உப்பு பேக்கெட்டை பழைய விலைக்கு தான் விற்க சொல்லியிருக்கணும். என்ன ஆனால் எங்களுக்கு வந்து பழைய உப்பத்தை விலைக்கு தான் தந்திருக்கணும். சரி, என்ன செய்யறது. உப்பத விலையும் முதல் விலை இல்லை. மற்ற கல் உப்பு என்ன விலை? உப்பு தான். அப்ப தூளுப்பு 300 ரூபாய் தான் போட்டிருக்குது. 380. 300 ரூபா. ஓகே, சரி. நீங்க சமைக்கிறத பார்ப்போம். இனியில மிளகுதெல்லாம் வெட்டிட்டு நாங்கள் சமைக்கிறத பார்ப்போம். சொன்னால் எல்லாம் வீடியோ எடுக்கலாம் தான், லேட்டாக போயிடும். அதால மிளகுதெல்லாம் வெட்டிட்டு பார்ப்போம். மிளகுதெல்லாம் வெட்டி கொண்டு இருக்கோம் பார்த்தீங்களா. எல்லாம் வெட்டி முடிஞ்சது ஓரளவுக்கு. கத்தரிக்காய், கேரட் அதெல்லாம் சீவணும். அதெல்லாம் வெட்டி வச்சிருக்கு. தக்காளி பழம் அது பெண் சமைக்கே வெட்டுவோம். இப்போ வெட்டி வைக்கலாம். தக்காளி பழம் எல்லாம் கழுவிட்டு மரவள்ளி கிழங்கும் பூசணிக்காய். இது மரவள்ளி கிழங்கும் பூசணிக்காய். வெள்ளைக்கறிக்கு மரவள்ளி கிழங்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய், கேரட், வாழைக்காய் எல்லாம் சீவி வச்சுக்கணும். அதெல்லாம் கழுவிட்டு வெள்ளை கத்திரிக்காய். அது வந்து வெள்ளை கத்திரிக்காய், மட்டிவில் கத்திரிக்காய் சொல்றது. அந்த கத்திரிக்காய் மரவள்ளி கிழங்கு, வெள்ளை கிழங்கு. கையால தோடு. நாங்க சந்தைக்கு போய்க்கு 7 மணி வருமானம். அதுக்குள்ள மிளகறியெல்லாம் வேற வாசம் முடிஞ்சதே. நாங்க சின்ன ஜாமான் மேல எல்லாம் வந்து எடுத்து கொண்டு போயினோம் எல்லாரும். அதோட மிளகறியெல்லாம் முடியுது. கீரையே இல்ல. அதான் கீரையெல்லாம் நல்லா நாங்க பழமையா வாங்குறோடய எடுத்து வச்சிருந்தோம். என்ன எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் போட்டு கீரையும் கீரை பாவக்காய் எல்லாம் முக்கியமா வந்து சமைக்கணும் விரதத்துக்கு. இங்க பாத்தீங்க சொன்னா நாங்க தானம் குடுக்கறதானே, அதுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறோம் மிளகறி எல்லாம். ஐயருக்கு கொடுக்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மிளகறி எல்லாம் வெட்டி முடிச்சாலே என்ன மிளகறி எல்லாம் வெட்டிடுறோம்னு சொல்லி பாப்பேன்.
இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் எல்லாம் முறிச்சு எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன். அப்போதான் மறுபடியும் நான் கறி சமைக்கலாம் போட்டு இங்கால வந்து இளநீர், இது வந்து பைத்தங்காய் கறிக்கு வந்து இளநீர் எடுத்து வச்சிருக்கிறேன். அது வடிச்சு தான் விடுவோம் அந்த தும்பு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்குது. அதோட அங்கால கருவேப்பிலை, மற்றது இங்கால தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, இது வந்து நீத்துக்காய். இந்த நீத்துக்காய் இங்கால வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பச்சை பாவக்காய். அந்த பாவக்காய் பாருங்க என்ன கலர்ல இருக்கு. மற்றது பைத்தங்காய் எல்லாம் உடைச்சு வச்சுக்கிறீங்க. எல்லாம் வெட்டி வச்சாச்சு. தக்காளி பழம் உருளைக்கிழங்கு தான் வெட்டணும். இங்க பாத்தீங்கன்னா சொன்னா பச்சை மிளகாய் மற்ற வெங்காயம் 2 இருக்குது, காலாட்டிக்கு அதை வெட்டுவோம். இங்கால பாத்தீங்கன்னா சொன்னா பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு வெட்டி வச்சிருக்குது. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கேரட்டு, வாழைக்காய், அதோட மாங்காய் வந்து கேரட் சம்பளுக்கு வந்து மாங்காய் ஒரு 5 போட்டா டேஸ்டா இருக்கு. வாழைக்காய் பொரிக்கிறதுக்கு எல்லாம் சீவி வச்சிருக்குது. இங்க பாத்தீங்கன்னா கீரை எல்லாம் வடிவா கழுவிட்டு நுள்ளி வச்சிருக்கேன். நம்ம வெட்டையில நாங்க சட்டிக்கை போடைக்க வெட்டிட்டு போடுவோம். சரியா, இவ்வளவுதான் இன்றைக்கு வந்து எங்களோட கறி. அதோட வந்து பருப்பு தங்காலத்துக்கு எல்லாம் திரிய வச்சாச்சு. இன்றைக்கு வந்து அவள் நிறைய கறி சமைக்கல, ஒரு அளவான கறி தான் சமைச்சிருக்கிறேன். அந்த பீட்ரூட், கோவா அதுல ஒண்ணுமே நாங்கள் சமைக்கல. இவ்வளவுமே எங்களுக்கு போதுமானது. என்ன இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வடைக்கு வந்து உளுந்து வந்து ஊற வச்சிருக்கு. அதோட பாயாசம், பொங்கல் எல்லாமே நாங்க செய்வோம் இன்றைக்கு. இப்ப நாங்க மிளகறியெல்லாம் வெட்டியாச்சு. எனக்கு வந்து கறி வச்சிருக்கோம். நாங்க முழுமையா வந்து வீடியோ சமைக்கிறதெல்லாம் காட்டு இல்லாதானே சொன்னா மலமன் சமைச்சு எல்லாம் முறைக்கு வைக்கணும். அதால கிடைக்கதான் காட்டுவோம். நாங்க சமைச்சு முடிஞ்ச பிறகு என்னென்ன மிளகறியில என்னென்ன குழம்போ வெள்ளக்கறி எல்லாம் சொல்றோமே. சரி, நாங்க சமைச்சிருப்பேன். என்னென்ன கறி முடிஞ்சு இப்பதான் வைக்கிறேன். இது வந்து என்ன பூசணிக்காய் மிளகுலாங்க இந்த அவி. இது அங்கே பருப்பு பழம் பால் எல்லாம் விட்டாச்சு வாக்க போறேன். பருப்பு சமைச்சு முடியுது. சமைச்சு முடியல சமைக்க தொடங்கி இருக்கு. அப்போ வெள்ளை கறி முடியுது. பருப்பு முடிஞ்சு எதிராக போறேன். பருப்பு பூசணிக்காய் வந்து இது இன்னும் அவிஞ்சு வத்தினா அப்படியே பால் விட்டு வைப்பேன். இதுக்கு வந்து கருவேப்பிலை ஒன்றும் போடலைன்னு சொன்னால் தாளிச்சு போடுவோம். நல்லதுக்காண்டி போடல கருவேப்பிலை வந்து பருப்பு நிப்பாட்டிக்கலாம். எல்லா கறியும் சமைச்சு போட்டு பார்ப்போம். அது வந்து உருளைக்கிழங்கு தக்காளி பழம் எல்லா கறியும் சமைச்சு முடிஞ்சது கூட கொஞ்சம் முடிஞ்சது. பாவக்காய் வைக்கல, நீத்துக்காய் வைக்கல. நீங்க என்ன செய்வீங்க? நான் கேரட் சம்பல் போட்டு நம்ம வச்சிருக்கோம். கேரட் சம்பல் அங்கெல்லாம் சமைச்சாச்சு. நான் பாவக்காய், நீத்துக்காயும், வாழைக்காய் பொரிக்கையில, வடை சுடையில, பொங்கல் பொங்கையில எல்லாம் முடியும் இருக்கு. என்ன வடைக்கியா? வடை உளுத்தம் வடை. பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட சித்திரை பருவ சமையல் எல்லாம் முடிஞ்சது. என்னென்ன கறி எல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லி பாப்பேன். பாத்தீங்கன்னு சொன்னா குத்தரிசி சோறு, அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பால் பாயாசம் சுட இருக்கு. இங்களை பாத்தீங்கன்னு சொன்னா சக்கரை பொங்கல். விரதத்துக்கு கடும் கறி கடும் சமையல். அதோட இங்கால பாத்தீங்கன்னா இது வந்து கோயில குடுக்குற சக்கரை கஞ்சி. இப்ப தானம் கொடுக்க போறதுதான் ஐயாக்கு. அப்ப அங்க வந்து இந்த சக்கரை கஞ்சி குடிப்பினா அது வாங்கிட்டு வந்தது. மற்றது இது வந்து நீத்துக்காய் சொதி. பாருங்க, வெள்ளச்சொதி. நல்ல புளி எல்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சொன்னா வடை, உளுத்தம் வடை. அதோட வாழைப்பழம். இங்கால பார்த்து சொன்னா மிளகா பொரியல், அப்பள பொரியல். அப்பள பொரியல் எல்லாம் விதவிதமான கறியல் சமையல். இது வந்து உருளைக்கிழங்கும் தக்காளி பழம் போட்டு குழம்பு. மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா பைத்தங்காய் குழம்பு. நல்ல பிரட்டெல்லாம் வச்சுட்டு இருக்குது. அதோட கேரட் சம்பல். அதுவும் சின்ன மஞ்சட்டியில போட்டு சூப்பரா வச்சுக்கிறீங்களா? இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கத்திரிக்காய் குழம்பு. இது பாத்தீங்கன்னு சொன்னா வாழைக்காய் பொரியல். மற்றது கீரை வெள்ளைக்கறி. இது வந்து பூசணிக்காயும் மரவள்ளிக்கிழங்கும் போட்டு வெள்ளைக்கறி. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாவக்காய் வந்து கட்டாயமா சமைக்கணும் நாங்கள். கீரையும் பாவக்காயும் கட்டாயமா சமைக்கணும். அதோட வந்து பருப்பு. இவ்வளவு தான் இன்றைக்கு எங்கட சமையல்.
இந்த இவ்வளவு சொல்றீங்க, இவ்வளவுமே எவ்வளவு இந்த சோறை விட கறி தான் கூட இருக்கு. இவ்வளோ சாப்பாடு தான் இன்றைக்கி நாங்கள் சமைச்சிருக்கிறோம். நாங்கள் சாப்பிடுவோம். சரியா? ஓகே. என்னது படைக்கிறது? எங்கள்கிட்ட என்ன பிரச்சனை சொன்னா போட்டோ ஒன்றும் இல்லை ஒரு டைமே. அதெல்லாம் இலையில போட்டு விளக்கு கொளுத்தி படைச்சிட்டு நாங்க சாப்பிடுறது. நீட்டுக்க வாழைக்காய் பொரியல், பப்பளம் மிளகாய் என்ன சக்கரை பொங்கல், வாழைப்பழம் போட்டாச்சு. நாங்கள் படைச்சிட்டு நாங்கள் சாப்பிட. சரி சரி சாப்பிடுங்க. மாட்டு வேகன் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டா நான் தான் வந்து கடைசியா சாப்பிடுறேன். இதெல்லாம் பிடிச்சாங்களெல்லாம் சாப்பிடுறது பின்னா பிடிக்காது. நான் தான் சாப்பிடுறேன். சாப்பிட்ட இதையில வந்து பாயசம் விட்டு குடிச்சா அந்த மாதிரி இருக்கு தெரியுமா? நல்லா இருக்கு. உங்களை சாப்பாடு எல்லாம் முடிஞ்சது நல்லபடியா. இதோட நாங்க இந்த வீடியோ முடிச்சு வரோம். புதிய சந்திக்கின்றோம். பாய்.